வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி, ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி தான் திரு எல் முருகன், ஒன்றிய அரசில் இணையமைச்சராக இருக்கிற திரு எல் முருகன் அவர்கள் அதிமுக ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றினா அதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி, இப்போ எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறோன்னா கொளுத்தி போட்டார். இவர் உடனடியாக திருமாவளவன் ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் சொல்லும்பொழுது, கேள்வி எழுப்பும்போது என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வளர விட்டதில்லை என்ற கருத்து நிலவுகிறது. ரொம்ப சரியாக சொன்னார், கருத்து நிலவுகிறது. ஆனால் இப்போது திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அது மாறிக்கிட்டு இருக்குன்னா அது வருத்தத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். உடனடியாக செல்லூர் ராஜு, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், அவர் சொன்னார், அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் யாரையும் கேட்டு நடக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி. அதாவது முருகன் சொன்ன கருத்துக்கு கொஞ்சம் மாற்றாக சொல்கிற மாதிரி. ஆனால் திருமாவளவனுக்கு பதில் சொன்னார். அதான் திருமாவளவன் அதுக்கு சொன்னார், நீங்கள் அதிமுக திராவிட கட்சி இல்லைன்னு சொல்லிடுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கீங்க, திராவிட கட்சி இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அந்த திராவிட சித்தாந்தத்தில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, பெரியார் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் திராவிட சித்தாந்தத்தில் எங்கள் நம்பி. திராவிட சித்தாந்தங்கிறது என்ன? ஒருங்கிணைந்த வளர்ச்சி. கம்யூனிஸ்டுகள் அதை கம்யூனிசம்னு சொல்கிறாங்க, இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அதை திராவிட சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. தே மீன் த சேம் திங். அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சி, சமுதாயத்தில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு கிளாஸில் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்காக வர முடியாது, ஒருத்தர் தான், அதாவது 2 பேர் தான் ஃபஸ்ட் ரேங்காக வர்றாங்க. ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய திறமை உள்ள ஒரு மாணவனுக்கு வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கு வர முடியாமல் போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுக்கறது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி அளிக்கிறது, இதெல்லாம் அவங்கள பூஸ்ட் பண்ணுறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, இலவச பாட புத்தகங்கள் கொடுக்கறது, மடிக்கணினி கொடுக்கறது, இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசில். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, படிப்பதற்கு தகுதி உள்ள ஒருவன் அதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அவன் படிக்காமல் போயிடக்கூடாது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு தகுதியுள்ள ஒருவன் சரியான வாய்ப்பு இல்லாத காரணத்தால், வசதிகள் இல்லாத காரணத்தினால் அந்த வாய்ப்பை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிப்பவர்கள். இல்லைன்னா திரு எல் முருகன் பதில் சொல்லட்டும், வர்ணாசிர தர்மத்தை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதா இல்லையா? ஏன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலே இந்த நாட்டை ஒரு குழுமம் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லலாம். அப்போ அடிப்படையாகவே திராவிட சித்தாந்தம் என்று இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவத்தை பின்பற்றுவதாக இருக்கின்ற ஒரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றுவதில் என்ன தவறு என்று எல் முருகன் அவர்கள் கேட்டால் அதற்கு பதில் இதுதான், அடிப்படையே கோளாறு, அதனால தான் அதை பின்பற்ற முடியாது. திருமாவளவன் சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவளவன் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை மாறுபாட்டின் காரணமாக உதித்த கட்சி அல்ல, அது தனிமனித விரோதத்தின் காரணமாக உதித்த கட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நடிகர்கள் சினிமாவில் அல்லது நாடகத்திலேயோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தத்துக்கு மாறுபட்ட, அவங்க அந்நேரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அதுக்கு ஒரு வழிபாடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அறிஞர் அண்ணா சொன்னது கிடையாது, சித்தர் ஒருத்தர் சொன்னதை இவர் எடுத்து சொன்னார் மக்கள்கிட்ட. இதுதான் அவங்களுடைய பிரின்சிபிள். அதனால தெய்வ வழிபாடு அல்லது தெய்வ உருவங்களை கொண்ட வேஷங்களை நடித்த நடிகர்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து இது முனிசிபல் கார்பரேஷன், சென்னை முனிசிபல் கார்பரேஷன் அவங்க படிச்சுட்டாங்க. அப்போ நகர்ப்புறங்களில் படித்தவர்களுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து வளர துவங்கியது. அப்போ இதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி சினிமா நடிகர்கள், ஏன்னா அவங்க கிராமப்புறங்களெல்லாம் அறியப்பட்டவர்கள்ங்கிறனால சினிமா நடிகர்களுடைய செல்வாக்கை அண்ணா சேர்த்து கொண்டார். என்மை பர்சனல் ஒப்பீனியன், அது ஒரு தப்பு தான். ஏன்னா தலைக்கு மீறி வளர்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்த்தோம். ஏன்னா இவர் எம்ஜிஆர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வரைக்கும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார். அவரும் தன்னுடைய தெய்வ நம்பிக்கையை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த கட்சியிலிருந்து மாறுபட்டு வந்ததுக்கப்புறம் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். தனக்கு மதுரையில் கொடுத்த தங்கவாள் அதை அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு அர்ப்பணமாக கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது டைல்யூஷன் அப்படிங்கிறது, கொள்கையில் தளர்ச்சி என்பது எம்ஜிஆர் காலத்திலேயே துவங்கிவிட்டது.
ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து அவங்க வந்து மகாமகம் குளத்துக்கு வந்து போய் அதனால் இத்தனை பேர் செத்தாங்கங்கிறதெல்லாம் அது அவங்க சாகணும்னு யாரும் நினைக்கல, ஜெயலலிதா நினைக்கல. ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் தஞ்சாவூரில் அது மாதிரிப்பட்ட கும்பகோணம் மகாமகத்தில் வந்து அந்த நிகழ்வு வந்து நடந்தது. அவங்களுடைய தெய்வ பக்தியின் காரணமாக அவங்க அந்த இடத்துல போகணும், நீராடணும். ஏன்னா அப்படி நீராடினா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஜோதிடர்கள் சொன்னால், இது எல்லாம் வந்து மூட நம்பிக்கை தான். அப்படி சொன்னால் உடனடியாக போய் அங்கே நீராட போகிறது. அடுத்து கண்ணகி ஆக்ரோஷமாக ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜோசிடர் சொன்னாருங்கிற காரணத்துக்காகத்தான் கண்ணகி சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு பல மூட நம்பிக்கைகள் மேலே நம்பிக்கை இருந்தது. அவங்க அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதுக்காக மண் சோறு திங்கிறதுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் வந்து தயாராக இருந்தாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அந்த கட்சிக்கு வந்து அப்படிப்பட்ட பெரிய சீர்திருத்த கருத்துக்கள் கிடையாது. அந்த கட்சியுடைய ஸ்தாபகருக்கே, கட்சி நிறுவனர் எம்ஜிஆருக்கே அது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் வந்து ரொம்ப பக்தி வாய்ந்தவர்கள், கோயில் குளங்களுக்கு போகிறவங்க அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து தனிப்பட்டவர்களுடைய நம்பிக்கையில் அவங்க குறுக்கிடுறதில்லை அப்படிங்கிறது தான் அவங்க பாலிசியாக இப்போ வச்சுருக்காங்க. அதன் காரணமாக முதல்வருடைய மனைவியே வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அதை அவங்க யாரும் வந்து பழித்து சொல்கிறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பேர் வந்து தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ரேஷனலிசம்ங்கிறதையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, பெரியார் வந்து சில பேர் சொல்லுவாங்க, பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் கடவுளுக்கு இந்த கோயிலுக்கு போகிற ஜனங்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, பெரியார் எதை சாதிச்சிட்டாரு அப்படி சொல்லி கேட்பாங்க. நிஜம்தான், பெரியார் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கையும் கூடியதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு கோயிலுக்குள்ளே போகிறவங்க தங்களுடைய சுயமரியாதையை இழக்கவில்லை. இன்றைக்கி கோயிலில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அல்லது பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அடையாளம் கண்டு அவங்கள அவமரியாதை யாராவது நடத்த முடியுமா? ஒரு காலத்தில் அப்படி நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆலய பிரவேசம், பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆலய பிரவேசம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு ஆணை பிறப்பித்ததற்கு பின்னால் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து அந்த சிலையை, மீனாட்சி அம்மன் சிலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க 2 பேர் பூஜை பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரக்கூடாது, அது திருட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசு. தீஸ் ஆர் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இது எல்லாருக்குமே வந்து தெரியணும். இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நுழைஞ்ச, இதை தான் பெரியார் சொன்னார், அரசியல் நுழையவே கூடாது, அரசியலில் நுழைஞ்சா அதுக்கப்புறம் அங்கே உள்ள அழுக்குகள் உங்கள் மேலே படியும்னு சொன்னார். அதுவும் உண்மை. ஆனால் சட்டமன்ற அதிகாரம் நம் கையில் இல்லை என்றால் நாம் நினைக்கின்ற சீர்திருத்த கருத்துக்களை பரப்ப முடியாதுன்னு அறிஞர் அண்ணா நினைச்சாரு. அதுவும் உண்மை. அதனால் கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோது ஓரளவு தங்களை கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியாரிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தங்களை தளர்த்தி கொண்டார்கள். இன்றைக்கி இன்னும் அதிகமாக பூஜை விமர்சைகள்லாம் எந்த மக்கள் தமக்கு வாக்களித்தார்களோ அவர்களில் பெரும்பாலோர் இறை நம்பிக்கை உடையவராக இருந்தால் என்னுடைய அரசு அந்த இறை நம்பிக்கையை பாழ்படுத்தாது, மரியாதையுடன் நடத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிற நம்பிக்கை அவங்க தளர்த்தலை. பட்டியலிருந்து சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், நரிக்குறவர்களாக இருக்கட்டும் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு உரிய உதவிகள் அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து அனைவரும் எல்லோருக்கும் சமம் என்ற நிலை ஏற்படுவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து இபிஎஸ் வந்து அது மாதிரி இல்லை. அவர் கோயில் பணத்திலேருந்து எதுக்கு கல்லூரி கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னு வகையில்லாமல் சொல்லி தொகையில்லாமல் மாட்டிக்கிட்டார் சமீபத்தில். இதெல்லாம் வந்து அந்த கட்சியில் வந்து பெரிய இது கொள்கை பற்றாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி யாருமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போனவங்க, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு அரசியல் முன்னேற்றம் இருக்காது, எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்புறதுனால அந்த கட்சிக்கு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ராஜாராம் இருந்தார், மதியழகன் இருந்தார், கிருஷ்ணசாமி இருந்தார், இது மாதிரி வரிசையை சொல்லிகிட்டே போகலாம். நெடுஞ்செழியன் அவரே வந்தார். இது மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க நம்புகிற திராவிட கொள்கையிலேருந்து பிறழ்ந்து போகலை. எம்ஜிஆருக்கு அதனால தான் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அதனால் எம்ஜிஆருக்கும் தெரியும் இந்த திராவிட கொள்கையை பின்பற்றுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை என்றால் நமக்கு ஓட்டு கிடைக்காது. அது எம்ஜிஆர் உணர்ந்தார். 79 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோற்றதுக்கப்புறம் உணர்ந்தார். அதனால் நம்பினாங்களோ இல்லையோ அவங்களும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல வந்து முனைந்து செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இன்றைக்கி வந்து இவர் கேட்குற திருமாவளவன், நீங்கள் திராவிட கட்சி என்று இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்று திராவிட கட்சி என்ற முறையில் அவர்களுடைய நடத்தை எதுவுமே இல்லை என்பது துரதிருஷ்டவசமானது. இது திராவிடங்கிற பேராக இருக்கட்டும், கம்யூனிசம்ங்கிற பேராக இருக்கட்டும், அல்லது வள்ளலார் சொன்ன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கொள்கையாக இருக்கட்டும், எது முக்கியம்னா மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அந்த சமத்துவம் என்பது பிறப்பில் உருவானது. பின்னாடி வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டதென்றால் அதற்கான காரணங்கள் மனிதர்களுடைய
சக்தியை மீறி அந்த ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டதென்றால், அந்த மனிதர்கள் மேல் திணிக்கப்பட்டதென்றால், அந்த திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் என்பது மேன்மையான மனித இயல்பு. அதுக்கு நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுங்க, கம்யூனிசம் வச்சுங்க, திராவிடம் வச்சுங்க, இதையெல்லாம் எந்த பேர் வச்சும் அதை நடத்துகிற வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அதை விட்டுட்டு சிஏஏ நாங்கள் ஆதரிப்போம், ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட அதனால் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறதோ, விவசாய சட்டங்களை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறதோ அந்த கொள்கைக்கு நேர்மாறானது. அதிலிருந்து விலகி வந்து விட்டார்கள் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் விரும்பினார்களோ விரும்பவில்லையோ ஒருங்கிணைந்த வளர்ச்சி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையில் நம்பிக்கையை மறுபடியும் புகுத்தினார்கள் தன்னுடைய கட்சியில் என்றால் அது அந்த கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டிற்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.